உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. அன்பர்களே வணக்கம். இன்றைய தினம் 19/7/2026 ஞாயிற்றுக்கிழமை, உத்திரம் நட்சத்திரம். இன்று எல்லா தரப்பு மக்களும் ஒரு கேள்விக்கு பதிலை எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கின்றார்கள். அது என்ன? விதியை மதியால் வெல்லலாமா? பெரும் பெரும் அறிஞர்கள் வெல்ல முடியும் என்று உறக்கச் சொல்லுகின்றார்கள். இந்த ஜோதிடர்கள், வாழ்க்கையில் அடிபட்டவர்கள், பலமுறை முயன்று பார்த்து தோல்வியடைந்தவர்கள், இவர்களெல்லாம் அப்படியெல்லாம் நடப்பதற்கு சாத்தியமே இல்லை என்று சொல்லுகின்றார்கள். இருவேறு கருத்துக்கள் இருக்கின்றன. இதில் எந்த கருத்து உண்மை என்பதை கண்டுகொள்வதற்கு நாம் படாத பாடுபடுகிறோம். ஒரு சில நேரங்களில் அவர்கள் சொல்வது சரியாக இருக்கிறது, ஒரு சில நேரங்களில் இவர்கள் சொல்வது சரியாக இருக்கிறது. இதில் எது சரி? அன்பர்களே, இந்த கேள்வி அறிவுள்ள சிந்திக்கின்ற அனைத்து தரப்பினருக்கும் ஏற்பட்டே தீரும். இதற்கு நாம் ஆதாரங்களை வேறு வகையில் தேடுவதை விட கண்களால் காணுகின்ற காட்சிகளை பார்த்தும் சொந்த அனுபவங்களை கொண்டும் தீர்மானிக்க முடியும். அப்படி தீர்மானிக்கப்பட்ட ஒரு முடிவுதான் இப்பொழுது நான் உங்களுக்கு சொல்ல இருப்பது. விதியை மதியால் வெல்ல முடியுமா என்ற ஒற்றை கேள்விக்கு பதில் முடியாது, முடியவே முடியாது. அப்படி என்றால் மதி தேவையில்லையா? இல்லை இல்லை, மதி அவசியம் தேவை. முடியாது என்று சொல்லும்போது ஆம், முடியாதுதான். ஆனால் அதை கட்டுப்படுத்த முடியும், அதன் தாக்கத்தை குறைக்க முடியும், அந்த அளவில் ஒரு பெருத்த நன்மையை அடையவும் முடியும். அதற்கு என்ன பதில் சொல்கிறேன். அதற்கு முன் ஒரு வார்த்தை. இருப்பதை அழிக்கவோ இல்லாததை உருவாக்கவோ யாராலும் முடியாது. இதை மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது ஒருவருடைய ஜாதகத்தை கையில் எடுங்கள். அவருடைய அஷ்டமாதிபதி 8க்கு உடையவன், விரையாதிபதி 12க்கு உடையவன். யாருடைய நட்சத்திரம் பெற்றார்கள் என்று பாருங்கள். அந்த நட்சத்திரத்தை அதிபதியை எடுங்கள். சூரியன் என்றால் அதிகாரம் செய்யக்கூடாது, தான் என்ற மமதை உங்களுக்கு கூடாது, பெருமை கூடாது, அனுசரித்து போக வேண்டும், கட்டுப்படுத்தக்கூடாது. சந்திரன் என்றால் உணர்ச்சி வசப்பட்டு ஒருவர் மேல் அதிக ஈர்ப்பு, ஒருவர் மேல் அதிக வெறுப்பு கூடவே கூடாது, சமநிலை வேண்டும். செவ்வாய் என்றால், அவர் செவ்வாய் என்று சொன்னால் முரட்டுத்தனம், ரவுடித்தனம், வன்முறை கூடாது, கோபம், ஆத்திரம் கூடாது. புதன் என்றால் பேச்சில் கவனம், இனிய உளவாக, இனிமையாக மட்டுமே பேச வேண்டும். குரு என்று சொன்னால் தீண்டாமை கூடாது, பாரபட்சம் காட்டக்கூடாது, உயர்வு தாழ்வு பார்க்கக்கூடாது. சுக்கிரன் என்று சொன்னால் அதிக ஆசைகள் கூடாது, சுயநலம் கூடாது. சனி என்றால் தீய எண்ணங்கள், தீய செயல்களை பார்க்கவே கூடாது. குறிப்பாக சனி அம்சம் என்று வந்துவிட்டால் பொய் பேசக்கூடாது. இப்படி இருந்தால் விதியால் ஏற்படுகின்ற கஷ்டங்களை குறைக்க முடியும்,
சில நேரங்களில் சற்று நாள் கழித்து என்று அப்படி தவிர்க்க முடியும். எப்படியோ ஒரு நன்மை உண்டு, ஆனால் அழித்து அல்ல, சற்று கட்டுப்படுத்தி. இதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இனி எந்தெந்த நட்சத்திரங்கள் இன்று நன்மையை செய்யும் பார்ப்போம். சித்திரை, விசாகம், பூராடம், திருவோணம், பூரட்டாதி, ரேவதி, பரணி, ரோகிணி, மிருகசீரிஷம், புனர்பூசம், ஆயில்யம், பூரம். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த நாள் யோகமான நாள். இனி 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். மேசராசி அன்பர்களே, நல்ல நாள். தூண்டப்பட்டதால் பிரகாசமாக எரிகின்ற விளக்கு போல் ஒரு சில சூழ்நிலைகள் வாய்த்து நீங்கள் தூண்டப்பட்டு செயல்புரிந்து அந்த செயலால் வெற்றி. நல்ல நாள். ரிஷபராசி அன்பர்களே, புகழ் உண்டு, நல்ல பெயர் உண்டு. ஏன்? உங்களது திறமையை காட்டி எடுத்த செயலை நல்லபடியாக முடித்து இந்த பெருமையை பெற்றுக்கொள்வீர்கள். மிதுன ராசி அன்பர்களே, இன்று நீங்கள் எந்த வேலையை செய்தாலும் சற்று கவனமுடன் செய்யுங்கள். இது நல்ல பலனை கொடுக்கும் என்று நம்பி உங்கள் திறமையை காட்டி ஒரு பணி புரிந்து நீங்கள் எதிர்பார்த்த நன்மையை பெற முடியாமல் போகும் என்று இன்று காட்டுகிறது. எனவே மிக கவனம் தேவை. போதிய கவனம் இல்லாத காரணத்தால் இவை ஏற்படும் என்று காட்டுவதால் கவனம், முழு கவனத்தையும் செலுத்தி செயல்படுங்கள். கடகராசி அன்பர்களே, இன்றைய தினம் பேசுவீர்கள், ஆனால் வளவளா கொலகொலா என்று தேவையற்றதை பேச மாட்டீர்கள். எதை எதிர்பார்த்து உங்கள் நடை இருக்கிறதோ அதற்கு ஏற்றபடி மட்டும்தான் பேசுவீர்கள். அனாவசியமான வார்த்தைகளை இன்று நீங்கள் பேசப்போவது இல்லை. சிம்ம ராசி அன்பர்களே, நல்ல நாள். உங்கள் சொந்த முயற்சியால் உங்களது திறமையான பேச்சால் எடுத்த செயலில் வெற்றி இன்று உண்டு. கன்னிராசி அன்பர்களே, எதுவுமே புரிபடவில்லை, எதுவுமே தெரியவில்லை, என்ன செய்வது, எப்படி செய்வது, இது என்ன ஆகும், ஒன்றுமே புரியவில்லையே என்று நீங்கள் நினைக்கின்ற அளவுக்கு ஒரு சூழ்நிலை வந்து நிற்கிறது. கவனம், செயல்படுவதில் கவனம். துலாம் ராசி அன்பர்களே, நாளைய தினம் முதல் நல்ல லாபம் நமக்கு கிடைக்கும் என்ற உறுதியை நீங்கள் பெறுகின்ற அளவுக்கு ஒரு செயல் இன்று நடைபெறும். நாளைய வெற்றி உறுதி என்று இன்று உங்களுக்கு தெரிய வரும். நல்ல நாள். விருச்சிக ராசி அன்பர்களே, தொழில் ஸ்தானம் வலுத்து காணப்படுகிறது. இன்று நீங்கள் எந்த வேலையை செய்தாலும் அந்த வேலையால் கிடைக்கக்கூடிய முழு நன்மையை பெற்றுக்கொள்வீர்கள். நல்ல நாள். தனுசு ராசி அன்பர்களே, இன்றைய உங்களது செயலில்
உண்மை, நல்ல தன்மை, பரோபகாரம் இவையெல்லாம் தெரிகிறது. பெரியவர்களால் போற்றப்பட வேண்டிய குணங்களையெல்லாம் உள்ளடக்கிய ஒரு செயலை இன்று நீங்கள் வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். நல்ல நாள், ஆத்ம திருப்தியை கொடுக்கும் நாள். மகர ராசி அன்பர்களே, இன்று மிகவும் குழம்பி தவிப்பீர்கள். ஆளாளுக்கு ஒரு யோசனை சொல்லுகிறார்கள். அவர் சொல்லும்போது அந்த யோசனை நல்லது போல் தோன்றுகிறது, இவர் சொல்லும்போது இவர் சொல்லுவது நல்லதாக தோன்றுகிறது. எது நல்லது என்றே தெரியவில்லை. இந்த குழப்பம் இன்று உங்களுக்கு உண்டாகும். கவனம். கும்பராசி அன்பர்களே, ஒரு காரியம் நல்லபடியாக முடிய வேண்டும். அதற்கு ஏற்கனவே செய்கின்ற முறை சரிப்பட்டு வராது, தெரிந்துவிட்டது. ஒரு புதிய முறையைத்தான் கையாள வேண்டும். ஒரு புதிய முறையை கண்டு தைரியமாக செயல்படுத்தி, ஏனென்றால் முடிவு தெரியவில்லை, இனிமேல் தான் தெரிய வேண்டும். தைரியமாக செயல்படுத்தி அதில் வெற்றியை காணும் நாள். புது அணுகுமுறையால் வெற்றி. மீனராசி அன்பர்களே, உணர்ச்சி வசப்படக்கூடாத நாள்களில் இது ஒன்று. மற்ற விஷயங்களெல்லாம் நன்றாக இருக்கின்றன. உறவுகள் விஷயத்தில் ஒரு சிறு மனக்கசப்பு இன்று நேரிடும். அதற்கு வழி வரக்கூடாது என்று சொன்னால் நீங்கள் நிதானமாக செயல்பட வேண்டும், உணர்ச்சி வசப்படக்கூடாது. அன்பர்களே, இதுவரை 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம். நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன். வணக்கம். உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி.